வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அந்த அன்னைக்கு பெரியவனுக்கு லஞ்சுக்கு ரசமும் உளுந்தம் பருப்பும், ஸ்நாக்ஸுக்கு சத்து மாவு கொழுக்கட்டையும் தான் வச்சு அனுப்பியிருந்தோம். பெரியவருக்கு ஊட்டும் போதே எப்போவுமே சின்னவனுக்கும் ஊட்டிடுறது. ஒவ்வொரு சமயம் சாப்பிடுவோம், ஒவ்வொரு சமயம் சரியாக சாப்பிட மாட்டான். அப்படி சாப்பிடாத அன்னைக்கு அதுக்கப்புறம் அவனை அனுப்பினதுக்கப்புறம் தான் ஊட்டுவோம். அப்படி அன்னைக்கு மாடிக்கு கூட்டிகிட்டு போய் விளையாட்டு காமிச்சிட்டே ஊட்டலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோமா, அன்றைக்கி என்ன பண்ணா ஃபுல்லாக விளையாண்டனே தவிர முழுசாக சாப்பிடலை. தம்பிக்கு செய்யும்போது கொழுக்கட்டை கொஞ்சம் சேர்த்தே தான் செஞ்சுருந்தேன். அப்புறம் கீழே கூட்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஒன்று கொடுத்தோம். அதுலேயும் பாதியை சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவனாகவே தூங்கிட்டான். சரி என்னடா எப்போவுமே நம்ம தான் போராடி தூங்குவோம், போய் இன்றைக்கி அவனே தூங்கிட்டான், இந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்குவோம்னு சொல்லிட்டு டஸ்டிங்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தேன். டஸ்டிங்க்கும் சரி, டஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கை க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, இதுலேயே ரவுண்டாக இருக்கும். அந்த மாடலை விட இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த வெட் வைப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோன்னா க்ளீனிங்க்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்பாக இருக்குது. முன்னாடி குட்டி பையனுக்கு வைப்ஸ் வாங்கும்போது ஒன் டைம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸோட குட்டி பையனுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு வாங்கிட்டோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வைப்ஸை வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம வீட்டில் தம்பி வந்து அடிக்கடி டிவி கிட்ட நின்று டிவியை டச் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த தடத்தை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஸ்விட்ச் போர்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லாவே யூஸாக இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம், வரேன்.